ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்துட்டு ஒருத்தர் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சேர்த்து வச்சு இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேரை வந்துட்டு உள்ளே இருக்கிறவங்களும் சரி வெளியே இருக்கிறவங்களும் சரி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இப்போ அதே வேலையை இன்னொரு வேலையை வந்துட்டு ரயானையும் சௌந்தர்யாவும் சேர்த்து வைக்கிற விஷயத்தில் இறங்கியிருக்காங்க நம்ம ஜாக்லின். இதில் என்ன அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகிறது தெரியல. இதெல்லாம் ரொம்ப பெருமையாக அவர் சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பிளேயர்ஸ்க்கு வந்து அது வந்துட்டு பாசிட்டிவாகவும் ஒரு சில பிளேயர்ஸ்க்கு ரொம்ப நெகட்டிவாக போகுது. இதை விட்டுடலாம். ஜாக்லின் இந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு அவங்களுடைய தனித்திறமையான கேமை கொடுக்கலாம். அதை விட்டுட்டு வந்துட்டு இங்கே ரயான் உட்காந்துட்டுருக்கப்போ ரயான் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு மாதிரி அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குல்ல அப்படின்றாங்க. யார் அப்படின்னா சௌந்தர்யான்றாரு. சௌந்தர்யான்ற சொல்கிறாங்க. சௌந்தர்யாவா நீ ஏன் அதை சொல்கிற அப்படின்னா, ஆமாம் அன்றைக்கி ட்ரூத் ஆர் டேர்லேயே நான் பார்த்துனேன். அப்படின்னா பார்த்தா அப்படின்னு சிரிச்சுட்டு கேட்குறாரு. நான் பார்த்தேன்டா, தெரியண்டா எனக்கு, நீங்கள் 2 பேரும் அப்படி தான் பண்ணுறீங்க, நீ அந்த பொண்ணை ரசித்து பார்க்குறோம் அப்படி இப்படி ஏற்றி விட்றாங்க. இவர் சிரிக்கிறாரு. அந்த மாதிரிலாம் கிடையாதுன்றாங்க. ஆனாலும் இவங்க அந்த மாதிரி சொல்லி ஏற்றி விட்றாங்க. அப்படியே வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்கிறாங்க, பிக் பாஸ் எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்துருங்க, போனஸில் எக்ஸ்ட்ரா வேணும், நான் தான் 2வது பேரையும் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்றாங்க. இன்னும் இது ஒரு வேலையாகவே உள்ளே வந்திருக்காங்களா? கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே மாட்டாங்களா? இப்போ ரயானை சேர்ந்தவங்க வீட்டிலேருந்து பார்க்க மாட்டாங்களா? ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது? இல்லை ரயானுக்கு பிடிச்ச பொண்ணு வெளியே வேறு யாராவது இருந்திருக்கலாம். சௌந்தர்யாவுக்குன்னு ஆல்ரெடி வந்து ஒரு லவர் இருக்காங்கன்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. இப்படி இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்களே, இது அவங்களாம் பார்த்து எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அசால்ட்டாக சிம்பிளாக மாமின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்களா? ஐயோ, ரொம்ப பெருமையாக நினச்சிருந்து ரயான்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொல்லிட்டார், இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு தெரியும்டா, நீ வந்து ரசித்து பார்க்குறேன்னு. இந்த மாதிரி பண்ணி ஒரு வேளை வந்துட்டு அவங்களெல்லாம் வந்து வெளியே அனுப்புறதுக்கு ஒரு பிளானை போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில பேர் கேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இல்லாத ஒரு காதலை இருக்கிற மாதிரி காமிச்சு அவங்கள வந்து ஃபுல்லாக டைவர்ட் பண்ணுறது எல்லாம். அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனப் ஆயிருக்காரு. பட் தர்ஷிகா சுத்தமாக ஏற்கனவே கம்முன்னு தான் இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலை பேம்பரிங் பண்ணுறது. நேற்று விஜய் விஷாலால் தான் தர்ஷிகா வெளியே போனாங்க, இதான் உண்மை. ஆனால் தர்ஷிகா வந்து இப்போ வந்து அந்த ஒரு லவ் மூடில் இருக்கிறதுனால சண்டை போட முடியல. கையை மட்டும் தட்டிட்டு போயிட்டாங்க. நைட்டு வந்துட்டு அவர் வந்து சாரி கேட்டுட்ருக்காரு. என்ன நடக்குது? இந்த மாதிரி தேவையெல்லாம் பண்ணிவிடு. இதெல்லாம் முதல் கூப்பிட்டு வச்சு கலாய்க்கணும். ஆனால் இதே ஒரு கேமாக வந்துட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன் திரும்ப ஜாக்லின் இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே ரொம்ப அதிகப்படியாக ஈடுபடுறாங்க? தனியாக கூப்பிட்டு வச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.